ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கின்றேன். உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியன்றதையும், அதே சமயத்தில் நான் யாரையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் உங்களை குறை சொல்கிறதுக்கும் இந்த வீடியோ பண்ணலாங்கிறதையும் சொல்கிறது தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வாழ்க்கையோட ஃபஸ்ட் ஸ்டெப்புன்னு நம்ம நினைக்கிறது ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜில் போய் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்மள பாதி பேருக்கு எதுக்கு காலேஜ் சேருன்னு தெரியாது, என்ன டிபார்ட்மெண்ட்ன்றதுங்கிறத பற்றியும் தெரியாது. யாரோ ஒருத்தன் அந்த காலேஜில் ஆல்ரெடி 3 வருஷம் படிச்சுட்டு ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறான், இல்லை ஒரு கம்பெனியில் 40,000 சேலரி வாங்குறான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவன் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுவான் இந்த காலேஜ் சேருன்னு. அவனை அந்த காலேஜோட வாத்தியார் பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து விடுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த பையனை நம்ம காலேஜ் தானே, நம்ம படித்தது தானே, காலேஜ் வாழணுமே அப்படின்றதுக்காக நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி சேர்த்து விட்ருவோம். நம்மளும் சரி இப்படி படிச்சுட்டு ஃபாரின்ல இருக்கான், ஒரு நல்ல சேலரி வாங்குறான், ஸோ நம்மளும் சேருவோம் அப்படின்ட்டு சேர்றோம். அது இல்லாமல் பிரெயின் வாஷ் பண்ணுறவன் நம்மளை மட்டும் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சேர்த்தே பண்ணி விட்ருவான் பிரெயின் வாஷ். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்க இந்த காலேஜ் தான் நீ போயே ஆகணுன்ற மாதிரி தள்ளி விட்ருவாங்க. நம்மளும் சேர்ந்துருவோம். சேர்ந்து ஏதோ சம்மந்தமே இல்லாமல் டிபார்ட்மெண்ட், மேக்ஸிமம் இந்த மேக்ஸ் இல்லாத டிபார்ட்மெண்ட் பார்த்து தான் சேருவாங்க பசங்க. அப்படி தான் நானும் சேர்ந்து மாட்டிக்கிட்டேன். சரி, ஓகே, அது இருக்கட்டும். அப்புறம் ஸோ இந்த மாதிரி காலேஜ் படிச்சுட்டு ஒரு செகண்ட் இயர் டைமில் தான் நம்ம செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் காலேஜுன்றது நம்ம ஃப்யூச்சரில் செய்ய போகிற ஒர்க்கை கற்றுக்கிறதுக்காக தான் அப்படின்றது செகண்ட் இயரில் தான் நமக்கு புரியும். ஏன்னா அதுக்கு செகண்ட் இயர் முடித்து தேர்ட் இயர் போனால் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிற நிலைமை வரும். அதனால நமக்கு செகண்ட் இயர்லேயே தெரிஞ்சிடும் இதுதான்ப்பான்ற மாதிரி நமக்கு உரைச்சிரும் மண்டையில். அந்த டைமில் நம்ம தப்பான காலேஜில் சேர்ந்துருக்கோம், தப்பான டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது அப்புறம் தான் புரியும். ஸோ அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளும் சேர்ந்துட்டோம்ன்ட்டு தேர்ட் இயரையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் பாதி பேர் காலேஜை முடிக்கிறது. அதுக்கப்புறம் காலேஜை முடிச்சுட்டு ஒரு 2-3 கம்பெனியில் செருப்படியும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு தெளிவு வரும். ஓகே, இதான்ப்பா வாழ்க்கை, நம்ம இதெல்லாம் வேலை செஞ்சுட்டு தப்பான கம்பெனியில் செஞ்சுட்டோம். அந்த டைமில் நமக்கு தெரியும், ஓகே இதுதான்ன்ற மாதிரி தெரியும். வாழ்க்கைன்னா அதுதான் தெரியும், ஃபேமிலி பற்றி தெரியும், ஃபேமிலியோட கஷ்டத்தை பற்றியும் தெரியும். இது எல்லாத்தையும் பற்றி புரியுதுல. நீங்கள் ஒரு 2-3 கம்பெனியில் செருப்படி வாங்கினா தான் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீம் என்னன்ட்டு அப்போ தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகே, நமக்கு இது மேலே தான் இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரி நமக்கு தோணும். அதில் தோணும், கண்டிப்பாக எல்லாருமே தோணிடும், ஓகே இதுதான் நம்ம முடிச்ச ஃபீல்டு, நம்ம தப்பான ஃபீல்டு இருக்கும்னு நமக்கு புரிஞ்சோம். ஸோ அந்த டைமில் நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷனையும் புரிஞ்சுட்டு நமக்கு தேவையானதையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம கனவையும் ட்ரீமையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் சேர்த்து நமக்குலாம் நம்ம ஒரு முடிவு எடுப்போம். ஓகே, நம்ம போய் வேலையை விட்டுட்டு இப்படி ஒன்று பண்ணலான்ற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா வரும். அந்த டைமில் தான் வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் எடுக்கிறீங்க எல்லாரும். நானும் அப்படி தான் எடுத்தேன். என்னோட வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா நான் எதை சொல்லுவேன்னா, கொஞ்சம் சேவிங்ஸ் மணி சேவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் என்னோடய ட்ரீமை சேஸ் பண்ணுறதுக்காக ஃப்யூச்சரில். ஸோ ஏன்னா பணம் தான் எல்லாமே, ஜஸ்ட் பேப்பர் தான், இருந்தாலும் அதுக்கு தான் மதிப்பு இருக்குது. ஸோ அதனால் சேவ் பண்ணிட்டுருக்கேன். எல்லாருமே நான் பணம் சேவ் பண்ண சொல்கிறேன்னா அது இல்லை, உங்களோட மைண்டில் இருக்கும் என்ன பண்ணுன்றது இருக்கும். ஒருவேளை நீங்கள் பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தேவைப்படாது, மிடில் கிளாஸ் பசங்களுக்கு அது தேவைப்படும். ஸோ எல்லாரையும் பணம் சேவ் பண்ண சொல்ல, உங்கள் ஃப்யூச்சர் தேர்ந்தெடுங்க, உங்களோட ட்ரீம்ஸை தேர்ந்தெடுங்க, அதுக்காக உங்கள் ஃபேமிலியை விட்டுறாதீங்க. ரெண்டும் சேர்த்து கரெக்டாக கொண்டு போனாலே அது பெரிய விஷயம். ஓகே, அவ்வளோதான், இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.